இப்போ கத்திரிக்காய் விலை ரொம்ப மலிவாக இருக்குன்னு சொல்லிட்டு அம்மா நேற்று நிறைய கத்திரிக்காய் வாங்கிட்டு வந்திருந்தாங்க வத்தல் போடலான்னு. அதை இன்னைக்கு காலையில் எழுந்ததுமே குட்டி குட்டியாக கட் பண்ணி பாயில் பண்ணிட்டு காய போட்டுட்டாங்க வெயிலில். இந்த வெயில் சீசனில் கத்திரிக்காய், வெண்டிக்காய், சீனி அவரைக்காய், மிளகாய் இது எல்லாமே ரேட் குறையும். அந்த டைமில் வாங்கி அம்மா வத்தல் போட்டு வச்சுக்கிடுவாங்க. அதுக்கப்புறம் பாலாறு எடுத்து வச்சது நிறைய இருந்தது. அது எல்லாத்தையும் அம்மா எடுத்து நெய் உருக்கிட்டு இருந்தாங்க. இவங்க இந்த வேலை பார்த்துட்டு இருந்தாங்க. நான் மார்னிங் பிரேக்ஃபாஸ்ட் ரெடி பண்ண ஆரம்பிச்சிட்டேன். இன்னைக்கு மாவு இல்லை, அதனால சரி அடை தோசை பண்ணலான்னு காலையில் எந்திரிக்கும் போதே அரிசி ஊற வச்சுட்டேன். இந்த உலக்கில் ஒரு உலக்கு புழுங்கல் அரிசி, ஒரு உலக்கு துவரம் பருப்பு, அரை ஸ்பூன் வெந்தயம், காரத்துக்கு ஏற்ப வரமிளகாய் சேர்த்து ஊற வச்சுக்கோங்க. நான் சேர்க்கறதுக்கு மறந்துட்டேன். ஒரு 2 மணி நேரம் ஊறினதுக்கு அப்புறமா அதை கிரைண்டரில் அரைச்சிக்கலாம். இதை மிக்ஸி ஜார்லேயே அரைச்சிக்கலாம். நான் ஆனால் கிரைண்டரில் தான் அரைச்சி எடுத்துக்கிட்டேன். கிரைண்டரில் அரிசியை சேர்த்துட்டு கொஞ்சமாக துருவின இஞ்சி, பூண்டு குட்டி குட்டியாக கட் பண்ணி சேர்த்துருக்கேன். ஒரு ஸ்பூன் சோம்பு சேர்த்து குறக்குறப்பாக அரைச்சி எடுத்துக்கலாம். இந்த மாவில் பொடியாக கட் பண்ண பெரிய வெங்காயம், முருங்கைக்கீரை, உப்பு, நான் வரமிளகாய் சேர்க்க மறந்தனால இப்போ ஒரு ஸ்பூன் மிளகாத்தூள் சேர்த்துக்கிட்டேன். இப்போ இதை நல்லா மிக்ஸ் பண்ணிட்டு தோசை மாவு பதத்துக்கு கரைச்சிட்டு தோசை ஊற்ற ஆரம்பிச்சிடலாம். இதுக்கு சைடிஷ் தேங்காய் சட்னி நல்லாயிருக்கும்.